ஸ்ரீமன் நாராயணீயம் 35ஆம் தசகம் ஸ்ரீராமாவதாரம் 2ஆம் பகுதி. அருமை அனுமன் தூக்கிச் செல்ல குரக்கு வேந்தன் நட்பை அடைந்தாய். எருமை வடிவாம் துந்துபி உடலை பெருவிரல் கொண்டே தூரம் எறிந்தாய். பெருமை உற்ற ஓர் அம்பினால் மரங்கள் 7ம் துளைத்தே நின்றாய். உரியதோர் தருணம் பார்த்தே இருந்து வாலியை வதைத்து அரசை அழித்தாய். பெருநெருப்பான பிரிவில் வாடி மதங்க முனிவன் குடிலில் வாழ்ந்தாய். அருக்கன் சேயோ தன்னை மறந்தான், வெகுளியில் தோய்ந்து நீயும் நின்றாய். இளவல் கதிரவன் சேயிடம் உரைக்க தளர்ந்தே அவனும் நின்னிடம் வந்தான். அளவிலா படையது கண்டே மகிழ்ந்தாய். பலமான அறிவுடை அனுமன் கையிலே உளம் நிறைந்த தளித்தாய். கணையாளி தன்னை தளபதி யாவரும் நாற்றிசை சென்றனர். அழகிய சரிதம் கேட்கையிலே சிறகுகள் கொண்டான் சம்பாதிதானே. எழும்பி உயரே கண்டே உரைத்தான் சானகி அவள்தான் இருக்கும் இடத்தை. முழங்கி பறந்தே அனுமன் தானும் கணையாளி தன்னை காட்டி நின்றான். அழித்தான் அசோகவனத்தை. பின்னர் அரக்கன் மகனை போரில் கொன்றான். தழுவிய கடவுள் படையால் தரையில் கிடந்தே அவுணன் அவைக்கு சென்றான். செழித்த நகராம் இலங்கை தன்னை எரித்து சூடாமணியுடன் மீண்டான். குரக்கின் படையொடு கடற்கரை ஏக அரக்கன் இளவல் சரணமென்றே வர விரித்தே உரைத்தான் அவுணர் படைபலம். பெருங்கடல் இன்மொழி கசையாதிருக்க பொருந்திய வில்லொடு தீப்படை தொடுத்தாய். பெருவழி சமைத்தாய் ஆழி சொல் கேட்டே. குரங்குகள் பாறையும் மலைகளும் கொணர உரமிகு பாலம் ஆழியில் அமைத்தாய். பெருநகர் இலங்கையை சடுதியில் அடைந்தே அரக்கர் படையினை எளிதில் சிதைத்தாய். அரியதாம் நாகக் கணையினால் விழுந்தாய். கருடன் வரவால் சுகம் பெற்றெழுந்தாய். இலக்குவன் சக்தியால் வீழவே அனுமனும் மூலிகை கொணர மீண்டெழுந்தானே. கலங்கி நின்றாய் மேகநாதனால் நலமுறு நண்பன் வீடனன் தேற்ற. பலங்கொண்ட வீரன் கும்பகர்ணனை நிலத்தில் தலையது வீழக் கொன்றாய். வானவர் கோன் தன் தேரினை தந்திட தானவன் இலங்கை வேந்தனோடு பொருதாய். நான்முகன் படை கொண்டு எதிரியை அழித்தாய். மானவள் தீயினில் புகுந்திட ஏற்றாய். தான் உயிர் நீத்தவர் வரத்தினால் உயிர்த்தார். வானூர்தி தன்னில் சுற்றமொடு சென்றாய். வாழ்த்தொளி முழங்க அரியணை அமர்ந்தனை. யாழிசை போல இனிமையாய் வாழ்ந்தனை. கீழ்மகன் சொல்லால் சீதையை பிரிந்தனை. ஊழ்வினை அன்றோ வேறென்ன சொல்ல பாழ்வினை செய்த பாவியை வதைத்தாய். ஆழி மகள் காட்டிலிரு மக்களை பெற்றாள். ஆதிகவி சொல்லால் உன்னிரு மக்கள் நாதன் உனது நெடுங்கதை பாட சீதையை மீண்டும் அழைக்க விளைய பேதையவள் நிலத்தினடி சென்றே உறைந்தாள். ஆதி மூலம் நினை வைகுந்த மேக ஓதியே உரைத்தனன் கூற்றுவந்தானே. ஆதி சேடனாம் அந்த இலக்குவன் மறைய சோதியாம் நீயும் பார்க்கடல் சென்றாய். பரம்பொருள் உந்தன் நெடுங்கதை நீதி கருப்பொருள் இதுவே உலகோர் உணர்வர். பிரிவது அன்பிலே பெரியதோர் துன்பம். தருமமும் மிகுத்தால் தியாகத்தில் உய்கும். கருமமும் இங்கே பற்றின்றி வேண்டும். குருபவன புறத்தோ என்பினி தீர்ப்பாய். 35ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.